வேண்டும். ஆறாவதாக கண்ணபுரத்திலே கருமாறி உருமாறியாகவும் வைத்தூர் முத்து மாறி அமலாக அமர வேண்டும். 6 பேருக்கு விளைய கண்ணியான 7வது தங்கையான காவிரி கரவோரம் கொல்லகம்பக்கமாக புரிந்த நிலையில் அமர்ந்து மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவள் சமயபுரத்து முத்து மாறி அமலாக காட்சி கொடுக்க வேண்டும். 7 தெய்வங்களும் மகாசக்தியாக அவரிடமிருந்து அந்த மயூர் சரக்கனை எந்த வழி மார்க்கமாக வந்தாலும் அவனை வதம் செய்துவிட்டு கல்லுவிடமெல்லாம் கருமாறியாகவும் மண்ணுவிடமெல்லாம் மகமாயாகவும் கூட்டு குலுங்கி தெய்வலோகத்தில் வந்து செல்ல வேண்டும் என்று சொல்கின்றாய். தெய்வலோகத்தை வைத்து இந்த மூலகத்திலே தன்னந்தனியாக இன்று வரை உன்னை அனுப்புவதில்லை. ஆனால் உனக்கு பக்கத்துணையாக அழகமலையிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய எனது மகன் பெரிய கருப்பசாமியும் கொல்லிமலை காட்டிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய எனது மகன் சின்ன கருப்பசாமியும் முன்னோடி பிள்ளையாக வருவார்கள். 3 பேரும் சேர்ந்து அந்த மயூர் சரக்கனை வதம் செய்ய வேண்டும். 7 கரகம் எதற்காக வைத்திருக்கின்றேன்? 7 குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் மீது அருள் அழைத்து 7 கரகத்துக்கு நான் உயிரிழப்பு தருகின்றேன். இப்பொழுது அருள் அழைக்க போறோம். 7 முத்து மாரியம்மனை வரித்தழைக்கக்கூடிய நேரத்தில் பச்சை குழந்தை கூட கண்ணை சுட்டு நித்திர செய்யக்கூடாது. சின்ன குழந்தை தூங்கினாலும் தூக்கி மடியில வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 7 கரகமும் சாதாரணப்பட்ட கரகம் அல்ல. 7 முத்து மாரியம்முடைய கரகங்கள் இந்த இடத்திலே குடிகொண்டு இருக்கின்றது. யாரு மேல அருள் விட்டாலும் பிடிக்க வேண்டாம், மேடைக்கு விட்டுங்க. இந்த 7 கரகத்தை தொட்டு எடுத்து ஆடணும். இந்த கரகத்தை தொட்டா உங்க கரகமெல்லாம் தீருங்கிறது ஐதீகம். காத்து கருப்பு ஏவல் புள்ளி செய்வனக்களாக ஈடுமுறை நெருக்கங்கள் பேய் பிசாசுகள் அத்தனையும் வந்தாது. ஆனால் இந்த கரகத்தை தொட்டும் ஆடும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த ஆயு உமையவள் வேப்பிலைக்காரி விளையாடும் பத்திரி நம்ம வீட்டிலே குடிகொள்வாள். எல்லாருமே அருள் கொண்டு ஆடி கரகத்தை தொட முடியாது. யாராரு வீட்டில் அந்த ஆயு உமையவள் குடிகொண்டு இருக்கின்றாலோ, யாராரு குடும்பத்தில் அந்த ஆயி தாயி நமது வேப்பிலைக்காரி குடிகொண்டு இருக்கின்றாலோ அருள் கொண்டு ஆடி இந்த 7 கரகத்தை தொடப்போறா. எல்லாருமே மகமாயிக்கு உயர்ந்தது ஆரவர சத்தமும் குலவ சத்தம் தான். எல்லாமே கைதட்டி ஆரவரம் பண்ணி அந்த ஆயு உமையவள் நம்ம மண்ணுல நம்ம ஊர்ல இந்த கருப்பசாமி இடத்துல 7 முத்து மாரியம்மன் அமர போறா. தாயே, உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும். தூக்கி எறிந்து துள்ளி குதித்து ஓடி வந்து இந்த 7 கரகத்தையும் தொட்டிருக்க வேண்டும். தாயே, ஓடிவா, ஆடிவா தாயே. இந்த இடத்திலே ஒளிந்து இருக்கக்கூடிய கருப்பசாமியை உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும். இந்த முத்து மாரியமுடைய கரகங்கள் உனக்காக காத்திருக்கிறது. ஓடிவா, ஆடிவா. இந்த மக்கள் மீது, இந்த ஆண்கள் மீது, பெண்கள் மீது அருள் கொண்டு ஆடி இந்த 7 கரகத்தை தொட்டிருக்க வேண்டும். ஓடிவா தாயே. அருள் கொடுக்கும் தெய்வமே, அந்த உமையவளே தாயே, வேப்பிலைக்காரி விளையாடு பத்திரியே ஓடிவாமா. வேப்பிலைக்காரியே ஓடிவாமா தாயே. நாட்டாமல